வணக்கம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து மாடு வச்சிருக்கிறது பெரிய சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்க வச்சுக்கிறதே வந்து பெரிய சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மள மாட்டு வண்டி உடைமைகள்லாம் வேற வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சோஷியல் ஸ்டேட்டஸ்னா ஒரு வாகனம் அது வந்து கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கார், மகிழுந்து அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழுந்து தான் வந்து பல பேரை வந்து அவங்களோட முகவரியை காட்டுற மாதிரி வந்து வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில வந்து கார் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அங்கம். சோஷியல் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக அவசியமா, அப்படி வாங்கினாலும் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன கார் வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காரை பாரியோட பார்வையிலேருந்து வந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். என்னடா நான் என்ன பெரிய ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. ஸோ பேசிக்லி நம்ம கஸ்டமர் தானே, நம்மளும் கார் வாங்குறவங்க ஒரு கஸ்டமர். நம்ம ஒரு கார் வாங்கும்போது அதுக்கான பெராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அடுத்தவங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வாங்குவாங்க. ஸோ ஒரு பையர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கூட நம்ம பேசலாம். ஸோ பேசிக்லி இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிராண்ட் வந்து பிடிக்கும். இப்போ எனக்கு வந்து ஜெர்மன் கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பாக பென்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கலாம். ஸோ நாளைக்கு நான் வந்து ஒரு பென்ஸ் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா கூட இன்னைக்கு நான் வந்து ஒரு கார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு இதில் இல்லை. ஆனால் கார் வந்து எல்லாருமே ஒரு படியாக வாங்கிட்டு போகிறாங்க. நம்மளாம் சின்ன வயசுல இருக்கும்போது பணக்காரங்க கார் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கார் வாங்குற அளவுக்கு அந்த பொருளாதாரமும் முன்னேறிடுச்சு. நீங்கள் கார் அப்படிங்கிற விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸா இல்லை எசென்ஷியலா? இன்னைக்கு கார் வந்து சோஷியல் ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்ணி பார்க்கறது வந்து எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. பட் அப்படிதான் இருந்துச்சு 90s. இல்லை, அது ஏன்னா விலை அதிகம்ங்கிற ஒரு காரணத்தினால அது அப்படிதான் வந்தது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் என்பது ஒரு எசென்சியல்ங்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டேன். எசென்சியல் இல்லை, பட் ஒரு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் கார் வரணும். குடும்பத்திற்கு ஒரு தேவையான இதில் ப்ரையாரிட்டி வைஸ் காரை வந்து நீங்கள் முதன்மைப்படுத்தணும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சிலர் இருக்காங்க, பைக்கு 4 லட்ச ரூபாய்க்கு வாங்குவாங்க. கார் இருக்காது வீட்டில், பைக் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஏன்? பெருமை. ஸோ அவங்களோட உளவியல் என்னன்னா, நான் பைக் வாங்குறேன், பைக்குக்கு 5 லட்சங்கும் போது அது ஒரு பெரிய விஷயம், கெத்து. காருக்கு 5 லட்சங்கும் போது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது வந்து சாமானியர்களோட வாகனம். ஒரு செகண்ட்ஸில் நல்ல காரே வாங்கிடலாம். செகண்ட்ஸில் 3 லட்சத்துக்கு நல்ல கார் வாங்கிடலாம். நம்ம நல்ல கார் இந்த சென்ஸ் நமக்கு பயன்பாட்டுக்கு தேவையான ஒரு கார் வாங்கிக்கலாம். அந்த பயன்பாட்டுக்கு தேவையான அந்த கார் வந்து பைக்கை விட 10 மடங்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பைக் வந்து நம்ம ஒரு கெத்துக்காக வாங்குறது. 5 லட்சத்துக்கு ஒரு பைக்லாம் வாங்குறதுங்களா ஓவர் இது. 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே பைக் போச்சுனாவே நம்மளோட பயன்பாட்டுக்கு மீறிடும் அது. இல்லை, நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட இதுக்கு நான் வந்து பெருசாக லாங் எடுப்பேன், நான் வந்து ஒரு க்ரூஸ் பண்ணுவேன், நான் வந்து மலைக்கு ஏறுவேன், இது பண்ணுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் வாங்கிக்கிறத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்களோட விருப்பம், அவங்களுடைய ஹாபிக்காக அவங்க வாங்குவாங்க, அவங்க வாங்கிட்டு போகிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது சாமானியர்களே நான் பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேடிஎம்லாம் சில பசங்களாம் வாங்குவாங்க. யாரை வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டால், எங்கள் அம்மா நகையை வச்சு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு. உங்கள் அம்மா நகையை வச்சு நீ கேடிஎம் பைக்கு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹேட்ச்பேக் காரை வாங்கிட்டு உங்கள் அம்மாவே நீ கூட்டிகிட்டு போகலாம். என்னதான் நீ பைக்கில் வந்துட்டு சுற்றுறது ஓகேவா இருந்தாலும் காரில் போகிறது அது வேற. காரில் வந்து சேஃப்டி கிடைக்கும் உனக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு என்க்ளோசர் கிடைக்கும், ஒரு நல்லது கெட்டதுக்கு அவனால் உன் காரை வந்து பயன்படுத்த முடியும். ஒரு கல்யாணத்துக்கு நீ போகலாம், ஏதாவது ஒரு லாங் போகும்போது 4 பேர் 5 பேரும் போகலாம். இது குடும்பத்துடைய பட்ஜெட்டுமே வந்து இது பண்ணுவோம். இன்னைக்கு முன்னாடிலாம் வந்து பஸ் டிக்கெட்லாம் விலை கம்மியாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு கொஞ்சம் சேஃபாக ஒரு பஸ்ஸில் போகணும் அப்படின்னா ஸ்லீப்பர் பஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து திருச்சிக்கு போகிறோம், ஸ்லீப்பர் பஸ்ஸில் டிக்கெட் ரேட் என்ன? நீங்கள் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆவரேஜா 1000 ரூபா. இன்னும் பஸ்ஸுக்கு இன்னும் மேலே 2500 ரூபாய்லாம் இருக்கு. சில பஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்லாம் போடுறாங்கன்னா இது ஃப்ளைட்லேயே போயிட்டு அப்படின்னு தோணுது நமக்கு. அப்போ சரி 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கோம்னு வைங்களேன், எவ்வளோ ஆகுது? 4000 ரூபா ஆகுது. இப்போ இந்த 4000 ரூபாய்க்கு நம்ம பஸ்ஸுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட அதே 4000 ரூபாயை வந்து நம்ம ஒரு சின்ன ஹேட்ச்பேக் வண்டியில் நம்ம ஃபியூலை போட்டோம்னா போகலாம் வரலாம். அரசாங்கத்துக்கு நிறைய ஆப்புகள் சொருகி கொண்டே இருந்தாலும் இது நம்ம இண்டிவிஜுவலாக நமக்குன்னு ஒரு வெஹிக்கிள் இருக்கிறதுங்கிறது என்றைக்குமே நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். இன்னும் கொஞ்சம் வண்டி பெருசாக இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போகும். இப்போ 4 பேர் போகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகுதுங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு 5-6 பேருன்னு நம்ம போகும்போது, நாங்களாம் ஒரு காலத்துல அப்படிதான், அம்பாஸ்டர்னு ஒரு கார் இருந்துச்சு, அதுல எல்லாம் நாங்க 9 பேர் போவோம். சின்ன பசங்களா இருந்தனால ஒரு ஆள் மடியில 3 பேர்லாம் உட்காந்துட்டு எங்களுக்கு அந்த யாரடி நீமோகினி படத்தை பார்க்கும்போது நாங்க ஃபேமிலியோட சிரிப்போம். ஏன்னா லிட்ரலி அது எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. ஒரு காரு, அந்த ஒரு கார்ல மாமாவை தான் வாங்கினாங்க. அந்த கார்ல வந்து ஒட்டுமொத்த குடும்பமே ஏறிடும், ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த கார்ல போவோம். அப்படி அந்த கார் கதவை திறந்தா பிதிக்கிட்டு தான் வெளியில அது மாதிரி தான் 90ஸ்ல எல்லாருமே மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாமே இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க.
இப்போ அப்படி போகக்கூடாது. அது அன்னைக்கு வந்து வாகன நெரிசல்லாம் பெருசா கிடையாது. அன்னைக்குமே அது ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஆனா அன்னைக்கு கார்லாம் வந்துட்டு இரும்புல செஞ்சாங்க, இன்னைக்கு கார்லாம் வந்து பேப்பர்ல செய்றாங்க. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் வந்து யாரையும் குறைச்சு சொல்ல, பட் சில பெரிய ஃபேக்டரிஸே வந்துட்டு பெரிய பெரிய நிறுவனம், ரொம்ப நம்பகத்தன்மையான சில நிறுவனங்களே அவங்களோட கார்ல வந்துட்டு ரொம்ப தகர பார்ட்ஸை பயன்படுத்தி மொக்கையா பண்றாங்க. அது நம்ம சில கார்கள்லாம் வந்து கையை வச்சு அமுக்குனாவே ஒடுங்குது. அது ஏன் அது மாதிரி இருக்கு? நம்ம எல்லாம் இருக்கும் வேற ஒண்ணு. டாடா இப்ப அதை திரும்ப கொஞ்சம் பழைய நிலைமைக்கு கொண்டு வராங்க. அவங்க டாடா கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தயாரிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, கார் ஸ்ட்ராங்கா தயாரிச்சா போதுங்க, வேற என்னங்க, என்ன இந்த பக்கம் தூக்கிட்டு இருக்கு, என்ன இந்த பக்கம் இறங்கி கிடக்கு, அதெல்லாம் நீ ஏன் பாக்குற அப்படிங்கிற மாதிரி தான். மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் நிறைய இருக்கும் டாட்டால. ஓகே, டாட்டாவை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்ல நிறைய ஓட்டம் இருக்கும். நீங்க கார் நீங்க போய் ஒரு ஷோரூம்ல இருக்க காரே நீங்க ரொம்ப நேரம் தூரத்துல இருந்து பார்த்தா சூப்பரா இருக்கும். பக்கத்துல போய் ஒரு இதோட அளவு அதோட அளவுலாம் கொஞ்சம் போய் கணக்கெடுத்து பாருங்க. சில இடத்துல கேப்ஸ் இருக்கும், சில இடத்துல ஓட்டம் இருக்கும், போக்குமாக்கா. அந்த எப்படி அந்த பார்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல அச்சுல எடுத்து வைக்கிறதுல எப்படி இந்த மாற்றங்கள் வருதுன்னே தெரியல. இல்லங்க, இப்ப இந்த ஜாகுவார் போன்ற கம்பெனிகள்லாம் அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் அவங்களோட ஆர்என்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் அதுதான் சொல்றேன். இப்ப வந்து சேஃபஸ்ட் கார்ஸ் அப்படின்னா கண்ண முடிட்டு டாடா. ஆனா சர்வீஸுக்குன்னா சிக்கல். டாட்டால வந்து சர்வீஸ் பிரச்சனை நிறைய இருக்கு, புரியுதா? சேஃபே இல்லாம ஒருத்தன் தயாரிச்சுட்டு இருக்கான், சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. ஆமா, தீ போதுமா, மாத்திங்க. மாத்தில என்ன பேர் நினைச்சுக்க போறாங்க, கோமதி மாதிரி ஏதாவது வந்துட போறாங்க. என்னங்க அனுமார் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அனுமார் வந்து தூக்கிட்டு போனாரு மலைய. புரியுது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? சோ அந்த கம்பெனி வந்து தகர டப்பா மாதிரி செய்யறாங்க. அந்த கம்பெனி குறை சொல்லல, ஏன்னா அந்த கம்பெனி வந்து ஆக்சுவலா நல்ல கம்பெனி, ரிலையபிளான கம்பெனி. அந்த கம்பெனியோட சர்வீஸ் வந்து இப்போ வரைக்கும் இந்தியாவிலே பெஸ்ட் சர்வீஸ்ங்கிறது. ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப கம்மி விலை, ஸ்பேர் பார்ட்ஸும் ரொம்ப கம்மி, சர்வீஸ் வந்து ரொம்ப நல்ல சர்வீஸ். நீங்க கண்ணை மூடிட்டு அந்த வண்டி வாங்கலாம், தப்பே கிடையாது. ஆனா நடுவுல ஒரு 5-6 வருஷம் என்ன தெரியுமா தப்பு பண்ணாங்க? நம்ம மேலதான் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை இருந்துட்டே போட்டோம், நம்ம வந்து தரத்துல குறைச்சிக்கிட்டே போவோம்னு சொல்லிட்டு தகரடப்பா மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கார்ல ஒரு லெவல்ல என்ன தெரியுமா வந்துச்சு, ஒரு ஒரு பெரிய விலை இருக்கக்கூடிய கார் தான். அந்த காரை போயிட்டு நான் லிட்டரலா போய் கை வைக்கிறேன், ஷோரூம்ல ஒடுங்குது. ஷோரூம்ல இருக்க கை வைக்கிறேன், ஒடுங்குச்சு. இத்தனைக்கு அந்த காரோட ரேட் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு மேல. 20 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்க ஒரு காரோடைய சைட்ல, அதாவது மேல பேனட் இருக்கு, அந்த பேனட்டுக்கு சைட்ல இருக்கிற அந்த வீலுக்கு மேல இருக்க இடத்துல மெட்டல்ல நான் கையை வச்சா ஒடுங்குது. பேப்பர் மாதிரி இருக்குது. ஒரு அட்டையை மடிச்சு வச்சா எப்படி இருக்கும், ஒடுங்கும்லங்க, அந்த மாதிரி ஆகுதுங்க. எங்க ஆப்பிள் ஐபோனுடைய பாக்ஸிங்கை விட மோசமா அட்டைப்பட்டி மாதிரி ஒரு காரை தயாரிச்சு கொடுத்தா அப்ப என்ன ஆகுது, பேர் அடி வாங்குச்சு. இந்த ஸ்பேஸ் என்ன ஆச்சுன்னா டாடாக்கு பிளஸ் பாயிண்ட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க டாடா கார்ஸ் வந்து ரிஜிட் இப்ப 5 ஸ்டார் கார்ஸா விடுறாங்க. அவங்க இந்த 5 ஸ்டார் இந்த குளோபல் என்கேப் அதெல்லாம் வந்துட்டு டாடா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் பண்ணிருந்தாங்களா கூட தெரியல. இவங்களோட பில்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கனால நான் தான் சொல்றேன்னா, அந்த காலத்துல அம்பாஸ்டர் கார்ஸ் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இதுதான். இரும்புங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. முட்டினா கூட கம்மி. நான் சொல்றேன்ல, ஒரு நாள் நான் இந்த மாதிரி நான் இல்ல அந்த டைம்ல ஃபேமிலி போயிருக்காங்க. போகும்போது ஒரு வேன் வந்துருச்சு. வேன் வந்து இடிச்சிருச்சு. வேனுக்கு தான் டேமேஜ். இதுக்கு லைட்டா ஒரு ஜோக்காவே சொல்லுவாங்க அம்பாஸ்டர் பொறுத்த வரைக்கும். லைட்டா ஒடுக்கம் தான், வேன் நல்ல டேமேஜ். ஏன்னா இரும்புல செஞ்சது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கார்னா அப்போ அம்பாசிடர் தான், இல்லை எங்க பார்த்தாலும் அம்பாசிடர் தான் ஓடிட்டு. ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த இன்ஜின் R&D இதெல்லாம் பெருசா பண்ணாம அப்படியே விட்டு அப்படியே பாஸ் ஆகி ஸ்டாக்னட் ஆகி டிசைன்ல மாற்றங்கள் கொண்டு வராம அப்படியே விட்டு காணாம போயிடுச்சு. இன்னைக்கு ஹிந்துஸ்தான் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இனிமேல் திரும்ப கொண்டு வராங்கன்னு அப்பப்போ வதந்தி வேற வரும், புதிய அம்பாசிடர் வரப்போகிறதுன்னு. நம்மள ஆசை தூண்டுற மாதிரி வேணும்னே பண்றது. RX 100 வருது, என்ன ஏதி விட்டுருந்தாங்க கொஞ்சம், அது மாதிரி சும்மா அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு இப்ப ஏஐல வேற பண்ணா அப்ப அடிக்கடி ஒரு கார் அம்பாசிடர் மாதிரி. பட் அம்பாசிடர் ஒரு நல்ல காரணம் என்னன்னா சேஃப்டி, ரிலையபிலிட்டி. அதே சேஃப்டி ரிலையபிலிட்டியை வந்துட்டு ரிலையபிலிட்டி இந்த சென்ஸ் காரோடைய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸில் டாட்டா வந்து இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் சர்வீஸில் அவங்க இன்னும் இன்னுமே கோட்டை தான். அது வந்து அவங்க சர்வீஸ்னால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, காரை வாங்கினதுக்கு அப்புறம் பண்ணுற சர்வீஸ் மட்டும் கிடையாது. ஒரு கஸ்டமர் போயிட்டு உங்கள் ஷோரூமை அணுகி, நான் ஃபஸ்ட்டு போனதே அந்த ஷோரூம் தான், சரி நம்ம வண்டி வாங்கணும்னா அங்கே தான் போனோம், ஏன்னா வண்டியோட இது நல்லா இருக்கும், தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் அது அந்த அணுகுமுறைன்னு ஒன்று இருக்கும்ல, நமக்கு அந்த லோன் எடுத்து கொடுக்குறதுல இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஒழுங்காக ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணுறோம், வேற நமக்கு எங்கே லோன், எவன் லோன் கொடுப்பானோ அங்கே தானே வாங்க முடியும்.
நமக்கு யாரும் வந்து கொடுக்க போறது இல்லை. நம்ம யாராவது லோன் கொடுத்தாதான் நம்ம போய் வாங்க முடியும். அப்புறம் லோன் எந்த கம்பெனி கொடுக்குதோ அந்த கம்பெனிக்கு தான் போய் கார் வாங்க முடியும். அதோட செகண்ட் தேர்ட் ஆப்ஷனுங்கிற மாதிரி தான் நம்ம போய் அவசரத்தில் தான் எடுத்தது. பட் இதெல்லாம் வந்து டாடா கம்பெனிலாம் வந்து சரி செஞ்சால் இன்னும் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த நானோவை திரும்ப உயிர் கொடுங்கப்பான்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க சப்போர்ட் நானோ கைண்ட் ஆஃப் கார்ஸ்? ஆமாம். இல்ல இட நெருக்கடிக்காக அதுல ஆனா கொஞ்சம் சேஃப்டின்றது இல்லை இல்லைங்க, அது நானோங்கிறது வேற. அதாவது நீங்க எப்படி பார்க்கணும்னா, நானோ கார் வந்து ரத்தன் டாடா இன்ட்ரடியூஸ் பண்ண டைம்ல அது என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்கும் காருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில தான் அது கொண்டு வரப்பட்டது. ஆனா விளம்பரத்துல அதோடைய விளம்பரம் என்பது தவறான ஒரு விளம்பரமாக மாறி என்ன பண்ணாங்க, சீப்பஸ்ட் கார் அப்படின்ட்டாங்க. இது அவரே ஒத்துக்கிட்டாரு, நாங்க பண்ண விளம்பரம் தப்பு, சீப்புங்கிற கார்னு சொல்லிட்டோம். சீப்பஸ்ட் கார்னா கார் வந்து ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட் எல்லாரும் பார்க்கும் பொழுது சீப்பஸ்ட் காரை வாங்குறதுக்கு யாரும் விரும்பல. இந்தியால ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் தான், யுஎஸ் மாதிரி காருங்கிறதே ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிற பார்வையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஆடம்பரம் இல்லாத ஒரு சீப்பான காரு அப்படின்னு சொல்லின ஒரு விளம்பரம் வந்து நெகட்டிவா போயிருச்சு அந்த காருக்கு. யாருமே அதை வாங்குறதுக்கு யோசிச்சிட்டாங்க. ஆனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அன்றைய காலகட்டத்தில் வந்ததுலேயே ஒரு இனோவேட்டிவான கார் அது. ஏன்னா அது என்ன ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த டைம்ல 1 லட்ச ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகையா இருந்தாலும் கார்லாம் அப்பெல்லாம் வாங்க முடியாது. 5 லட்சம் 6 லட்சத்துக்கு தான் வாங்க பெரிய இதுவா இருக்கும். 5 லட்சம் 6 லட்சங்கும் போது 1 லட்சத்துக்கு ஒரு காருங்கும் போது இன்னைக்கு அந்த 1 லட்சங்கிறது என்ன வேல்யூவோட கம்பேர் பண்ணிக்கலாம்னா 3 lakhs-ஓட கம்பேர் 3 lakhs அது ஒரு 3 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 3 லட்சத்துக்கு இப்போ நமக்கு ஒரு கார் வருமானம் வரலையே, இப்போ வரைக்கும் வரலையே. அந்த மார்க்கெட் ஓப்பன் எல்லாம் கிடக்குது. அவர் ஆனா ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு சூப்பரா. இப்போ என்னால ஒரு 3 லட்சத்துக்கு எனக்கு 3 லட்சத்துல முடியணுங்க ஒரு கார், எல்லா வசதியும் இருக்கணும். இருக்கா? அதே ஷேப்ல வேணா வேற ஒரு கம்பெனில கார் விட்டுருக்கோம். அந்த காமெட் மாதிரியான கார்லாம் வந்து அது விலை ரொம்ப அதிகம். நீங்க பாருங்க, டாடா ஒரு சூப்பரான மேட்டர் பண்ணாரு. சின்னதா இருக்கிற காரை இவங்க விலை அதிகமா கொடுக்கறதுல அது வேஸ்ட் ஆஃப் மணி. அது எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா சின்னதா இருக்கு. அது சில பேர் இப்போ ரொம்ப பெரிய பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு வெஹிக்கிளா வாங்கிக்கிறாங்க அவங்களோட ஆஃபீஸ் கம்யூனிட்டிக்காக. அப்படிதான் அந்த மார்க்கெட் தான் அது. ஏழை எளிய மக்கள் இல்லை வரப்போகுது. ஆக்சுவலா வரப்போகுது. இந்த வீன்னு போட்டு ஒரு கம்பெனிலாம் இருக்குல்ல, அந்த வீன்னு சொல்லியிருக்கிறது வியட்நாம் கம்பெனி, பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. அந்த கம்பெனிலாம் இப்போ ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. நான் அடுத்த வருஷம் வரும்னு நினைக்கிறேன். அந்த கார்லாம் அது கிட்டத்தட்ட நானும் மாதிரியே 3 லட்ச ரூபா இல்லை 4 லட்ச ரூபா. அவங்க வந்து 5 லட்சத்துக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு 3 லட்சத்துக்குள்ள வரணும். 3 லட்சத்துக்கு வந்துடணும் கார் கைக்கு. ஆன் ரோட்ல 3க்கு ஒரு கார் வருது அப்படின்னா அந்த காருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. எல்லா மக்களும் வாங்கணும் கார். இது ஏன் எல்லா மக்களும் வாங்கணும்னா நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஒன்று, இப்போ நீங்கள் சிட்டியில் போயிட்டு இருக்கீங்க, நான் பார்க்குறேன் நம்ம காரில் போகும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, நிறைய பேர் பைக்கில் போவாங்க. அப்போ குழந்தையெல்லாம் கையில் வச்சுட்டு போவாங்க. 5 பேர் போவாங்க. சில பேர் வந்து குழந்தைய முன்னாடி உட்கார வச்சு சைடில் உட்கார வச்சு கையில் ஒரு குழந்தைய பிடிச்சிட்டுலாம் போகிறதெல்லாம் நான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் உங்களுக்கே நிறைய டிராஃபிக் போலீஸ் நடந்துகிட்ட விதங்கள் இதெல்லாம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் நம்ம பார்த்து, சின்னதாக உதச்சதுக்கு குழந்தை, கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இதை பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான சூழல்ல எந்த மனிதர்களும் வாழக்கூடாதுன்னு இல்லை. அதாவது இதுல இருந்து மேக்சிமம் அவங்க காருங்கிற ஒரு சேஃப்டிக்கு போகணும். கார் வந்து எப்படி பார்த்தாலும் பைக்கை விட சேஃப்டி. எப்படி பார்த்தாலும் கார் வந்து பைக்கை விட பல மடங்கு சேஃப்டி. புரியுதுங்களா? ஸோ அந்த பல மடங்கு சேஃப்டியை வந்து எல்லா மனிதர்களும் பயன்படுத்திக்கணும். சிட்டி டிராவலுக்கு பயன்படுத்திக்கணும். ஹைவே டிராவலுக்கும் அது ஒரு விதத்தில் ஓகே. பட் சின்ன வண்டி எடுத்துகிட்டு ஹைவேல போகிறது நாட் அட்வைசபிள். ஏன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடைக்காது. பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு சேஃப்டியான ஒரு, ஏன்னா நான் பார்த்துருக்கேன் பைக்கில் குடும்பத்தோட ஊர்களுக்கு டிராவல் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கார் அந்த ஒரு 3 லட்ச ரூபாய் கிடைச்சதுன்னா வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு போயிட்டு வந்துக்குவாங்க. லோன்ல கூட வாங்கிப்பாங்க. ஆமாம், லோனில் வாங்கிக்கலாம்ல. 3 லட்ச ரூபாய்க்கு அழகாக இது பண்ணலாம். முன்பணமாக 50,000 கட்டினா போதுமே. புரியுதா? மாசம் மிஞ்சி போனால் 10,000 ரூபா வருங்க, அவ்வளோதாங்க. ஆனால் ஒரு பக்கம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சைக்கிளில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இட நெருக்கடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, பார்க்கிங் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய செல்வந்தர்களே அவங்க வீட்டுக்கிட்ட பார்க்கிங் இல்லாத சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் காரை நம்ம அந்த அளவுக்கு புஷ் பண்ணலாமா? கார் அந்த அளவுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு காரை புஷ் பண்ணக்கூடாதுங்கிற பார்வை ஃபியூல் எக்கனாமி இதை பேஸ் பண்ணி பார்க்குறீங்க. சரி, பட் நான் வந்து சொசைட்டியோடைய உளவியல்ல கார் வந்து ஈஸியாக அக்சசபிளான ஒரு பொருளாக மாறணும்னு எதிர்பார்க்குறேன். அது எல்லாருமே கார் வாங்கணும். கார் வந்து இன்னைக்குமே சொசைட்டியில் வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ கார் வந்து லக்ஸுரி ஐட்டமானு பார்த்தா நிறைய பேர் லக்ஸுரி ஐட்டம் தான் சொல்லுவாங்க. புரியுதா? ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது, அது உடையணும். இப்போ நீங்கள் இதே வந்து இப்போ நம்ம மக்கள்கிட்ட வந்து கார் வந்து லக்ஸுரி ஐட்டம்னா ஆமாம்பாங்கல்ல.
இப்ப நீங்க இதே விஷயத்த நீங்க யூஎஸ்ல போய் சொல்லி பாருங்க. அவங்க காரோட தான் பிறப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? பட் மென்டாலிட்டி ஏன் அப்படி இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? அப்ப இந்த மென்டாலிட்டி மாறணுங்கிறேன் நான். ஸோ கார் வந்து ஒரு அத்தியாவசிய பொருள், தேவையான ஒரு பொருள், நம்ம 4 பேர் ஒன்னா போறதுக்கான ஒரு பொருளா மாறணும் உளவியல்ல. நான் கேட்க வந்தது நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க. யூஎஸ்ல ஏங்க அந்த கார் கல்ச்சர் அப்படிங்கறதே எப்படிங்க அங்க வந்துச்சு? சரி, அவங்களுக்கு புரியுது, ஏசியா இண்டஸ்ட்ரி எல்லாம் தொடங்கிட்டாங்க, செழிப்பான நாடு, இருந்தாலும் அந்த கார் கல்ச்சர் அது வந்து ரொம்ப பேசிக்கா வந்து அது அந்த ஊருடைய கட்டமைப்பு அப்படி. அந்த யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பக்கத்துல இருக்காது. உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா செவிந்தியர்கள் எல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு பெரிய பெரிய நிலப்பரப்பா தானே பிடிச்சாங்க. ஸோ பெரிய பெரிய நிலப்பரப்பா இருக்கிறத வந்து ஒரு ஊர் இருக்கும், பக்கத்துல எல்லாம் நிறைய ஊர்லாம் இருக்காது. ஒரு ஊர் இருக்குன்னா அது தள்ளி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தான் இன்னொரு ஊர் இருக்கும். நம்ம ஊர் அப்படி கிடையாது. நீங்க நம்ம கிராமங்கள்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எல்லாமே. ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு நடந்து போயிடலாம். 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல அடுத்த கிராமம் வந்துடும். 10-15 நிமிஷத்துல அடுத்த கிராமம் வந்துடும். அப்படி கிராமங்கள் பக்கத்துல இருக்கும். ஆனா நீங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும். அப்ப அவங்க டிராவலுக்கு வந்து இந்த கார் குதிரை வண்டியில தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனா காருங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே எல்லாரும் அதுக்கு டக்கு அடாப்ட் ஆகி மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ ஏர்லியாவே அவங்க காருக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சனால அது வந்து அவங்களுக்கான ஒரு பெரிய எக்கனாமியா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே நிறைய இண்டஸ்ட்ரி, நிறைய கம்பெனிஸ் இதெல்லாம் உள்ள வர அவங்க ஒரு மேஜர் பையரா மாறிடுறாங்க. ஸோ இப்படிதான் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கும் இது பொருந்தும், அமெரிக்காவுக்கும் பொருந்தும். பாப்புலேஷன் கம்மி, இடம் தள்ளி இருக்கு. ஸோ அவங்க வீடுகளே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ், டென்சிட்டி இருக்காது பாப்புலேஷன்ல. ஸோ அதனால வந்துட்டு நிலங்கள் அதிகமா வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த வாகனம்ங்கிறது ஆரம்பத்திலே தேவையாயிடும். இப்ப நம்ம வீடுகளுக்கு பக்கத்திலே சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான அமைப்பு வெளிநாடுகள் கிடையாதுங்க. ரெசிடென்டல் ஏரியால எந்த கடையுமே இருக்காது. எல்லாருமே கார் எடுத்துட்டு தான் போய் வீடு அதானே இருக்கும். நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா வெறும் வீடு மட்டும் தான் இருக்கும், ஒரு கடை கூட இருக்காதுங்க. அதுக்குதான் எங்கேயோ போய் தூரமா கார் எடுத்துட்டு போனாதான். ஸோ அந்த கல்ச்சர் வந்து அங்க வேற வழியே இல்லை. நீங்க இப்போ இந்த காரை கட் பண்ணீங்கனாலும் அவங்களால வாழ முடியாதுங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் நீங்க எங்க போய் நின்று ஒரு க்ரோசரி ஒரு பொருள் வாங்க போறீங்க, மளிகை ஜாமான் வாங்க போறதுக்கு நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் நடப்பீங்க? இல்ல எவ்வளவு நேரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவீங்க? ஸோ ஏதாவது ஒரு டிராவல் இது வந்துதானே ஆகணும். அந்த ஊர்கள் அப்படிதான் இருக்கும் அங்க. அங்க பாத்தீங்கன்னா பைக் ரொம்ப கம்மி. பைக்குன்றது ஆமா பைக்கு இன்னும் சைக்கிள் ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. சில ஐரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அது ப்ரமோட் பண்றாங்க. சில கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கார் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ நார்வே எல்லாம் போகும்போது அங்க கார்லாம் கொஞ்சம் கஷ்டமா, பிரச்சனைக்கு உரியதா இருக்கும், செலவு அதிகமா இருக்கும். தொட்டா ஏன்னா வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை டயர் எல்லாம் மாத்தணுமாங்க, ரூல்ஸ். பனியில அந்த டயர் இதாயிருமா, இது சம்மருக்கு ஒரு டயர், அதுக்கெல்லாம் மாத்தி போடணுமா. ஸோ இந்த பிரச்சனைலாம் அங்க இருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும் போல. ஆனா பட் அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கனால அவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கிறது இல்லை. நமக்கு அதை பார்த்தோம்னா நமக்கு எதுக்கு காருக்கு இவ்வளவு செலவு பண்ணமான்னு இருக்கணும். பட் அப்படியும் செலவு பண்ணி தான் அங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா தேவைப்படுது அவங்களுக்கு. ஏன்னா பக்கத்துலலாம் இல்லை, டிஸ்டன்ஸ் போயிட்டு வரணும், தூரமா. அப்படிதான் இப்போ யூரோப்ல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அது புரியும் நம்ம சொல்றது. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வசதியான ஒரு ஊர்ல இருக்கோங்க. நம்ம நாடுங்கிறது அவ்வளவு வசதியான ஒரு நாடு. ஏன்னா இப்ப எனக்கு ஏதாவது ஒரு சாப்பிட்ற ஐட்டம் நான் வாங்கணும்னா இறங்கி போனா நடந்து போனா சரி தோசை சாப்பிடணும்னா இன்னும் கொஞ்சம் நடந்து போனா அந்த பக்கம் ஒரு தோசை கடை வந்துடும், இந்த பக்கம் நடந்து போனா ஒரு இது வந்துடும். சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வேணுமா, இன்னொரு 10 நிமிஷம் நடந்தா சைனீஸ் கடை வந்துடும். பக்கத்துலேயே எல்லாமே இருக்கு நமக்கு. இன்ஃபேக்ட் இது இன்னும் நான் சொல்லவா, இப்ப நீங்க ஆர்டர் பண்ண க்ரோசரி எல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் உலகத்துல வேற எங்கேயும் இல்ல. பக்கத்து எல்லா ஏரியாலுமே ஒரு கோடவுன் இருக்குங்க. வேற தாங்க இதெல்லாம் இன்னும் உலகத்துல இந்த டெக்னாலஜி எல்லாம் இன்னும் பெருசா வரல. நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு கொண்டு வருவான். அது ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டினால அப்படி அதிகமா இருக்கனால இதுக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாகுறா, டக்குன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துறாங்க. ஸோ நம்ம நாடு வந்து யூனிக்னஸ் ஆன ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாகத்தான் இருக்கு. என்னன்னா இங்க இன்னும் மென்டாலிட்டிஸ் மாறல. மக்களுடைய அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் சமநிலைக்கு வரல. நம்ம எல்லாரையும் சமப்படுத்தணும். நான் என்னோட ஒரே லாஜிக் என்னன்னா, சிம்பிளா நான் சொல்றேன், ரொம்ப வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்தியாவோட உச்சபட்ச பணக்காரனுக்கும் இந்தியாவுடைய அடிமட்ட ஏழைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே வரும். புரியுதா? அப்ப இந்தியாவிலே இருக்கலே ஏழை இவன் தான், இந்தியாவிலே இருக்கலே பணக்காரன் இவன் தான். அப்படிங்கும்போது இவங்களுக்கு நடுவில் வந்து எவ்வளவு கேப் கம்மியாகுதோ இந்தியா நல்ல நாடா இருக்கும். சரி, அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்டே கேட்கணும்னு நினச்சா இதுக்கு கரெக்டாக சூட் ஆகும். ஸோ சில பீப்புள் இருப்பாங்க, யார் என்ன வாங்கணும், யாருக்கு என்ன விலை நினைக்கணும், அவன் அதை யூஸ் பண்ணணும், அந்த பவர்ஃபுல்லான இடத்துல இருக்காங்கல்ல, அந்த பீப்புள், அந்த பெரும் முதலாளிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி காருன்றது எல்லாருமே அவைல் பண்ணக்கூடிய விஷயமா அதை மாற விடுவாங்களா? மாற விடல. இப்போ அதான் பிரச்சனை பண்ணிட்டாங்க. இப்போ பெட்ரோலுக்கு இதெல்லாம் பிரச்சனை வருது இல்லை, ரீசன் என்ன புரியுதுங்களா? இப்போ பெட்ரோல் வந்து குறைஞ்சிருச்சா உலகத்துலனா? இல்லை. பெட்ரோல் இந்த மாதிரி எரிபொருள்லாம் பயன்படுத்துறதுனால உலகத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, குளோபல் வார்மிங் இருக்கு, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா பெட்ரோல் டீசல் குறைஞ்சிருச்சா?
கிடங்கெல்லாம் மூடிட்டானா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அல்டர்னேட்டிவான ஒரு வெஹிக்கிள் மெத்தடுக்கு போகிறதும் நான் ஒத்துக்கிறேன். நேச்சுரல் கேஸ்லேருந்து போகிறீங்க, இதெல்லாம் எல்பிஜி இதெல்லாம் உள்ளே கொண்டு வரீங்க, சிஎன்ஜி உள்ளே கொண்டு வரீங்க, அடுத்து வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை கொண்டு வரீங்க. இதெல்லாம் அல்டர்னேட்டிவாக இருக்குது. ஆனால் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ என்னால் நான் வாங்கினா எனக்கு கம்ஃபர்டபுளாக இந்தியாவோட ஈகோ சிஸ்டம் அதுக்கு இடம் கொடுக்குமானா இப்போ வரைக்கும் கொடுக்காது. சிட்டிக்குள்ள சென்னைக்குள்ள ஓட்டலாங்க, ஆமா சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு, வீட்டில் சார்ஜ் பண்ணிக்க போறீங்க, லோக்கல்ல ஓட்டுறீங்க, பிரச்சனை இல்லை. பெரிய பணக்காரனா இருக்கீங்க வாங்கலாம். ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதும் நமக்கு சேஃப். அதாவது என்னன்னா நமக்கு கொடுக்குற பக்குக்கு அது ஒர்த்தா இருக்குமானா இருக்காது. ரீசன் என்னன்னா அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருந்தாலும் பேட்டரி நீங்க மாத்தி தான் ஆகணும். அதுக்கான செலவு பெரிய செலவு 5 லட்ச ரூபா ஆகும் பேட்டரி சேஞ்ச் பண்றதுக்கு. நீங்க அதுக்கு இன்னொரு காரை வாங்கிட்டு போயிடலாம். சரியா? அது ஒரு மைனஸ். அது பெரிய மைனஸ் இல்ல, ஒரு மைனஸ் இல்ல, பெரிய மைனஸ் இல்ல. ஸோ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இது இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பிரச்சனை இங்க இருக்கும் பொழுது இதை நம்ம முழுசா அடாப்ட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா வெஹிக்கிள் வாங்கிக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வரக்கு ஒரு சின்ன வண்டி நான் ஒன்று எலக்ட்ரிக்ல வாங்குறேன் அப்படின்னா வாங்கிக்கலாம். அது அவங்களோட அந்த பர்பஸ்க்கு இப்போதைக்கு கரெக்ட். இல்ல என்னோட மெயின் வெஹிக்கிள் நான் எனக்கான டிராவலுக்கான வெஹிக்கிளா நான் ஒரு வண்டி வாங்குறேன்னா இப்போ நான் சொல்றேன் சார்ஜ் போடாம நடுவில் போய் சார்ஜ் போடாம இருக்கிற மாதிரியான வண்டி இப்போ வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வரல. அவங்க சொல்லுவாங்க இது கிளைம்டு இது வந்து பாத்தீங்கன்னா 700 கிலோமீட்டர்பாங்க. ஆனா 400 தான் வரும். 700 கிளைம் பண்ற ஒரு கம்பெனியோடைய வண்டியை ஓட்டிட்டு போனீங்கன்னா 400 தான் நமக்கு ரியல் டைம்ல தருது. 400 கிலோமீட்டருக்கு நீ எங்க போறது? திருச்சிக்கு போறக்குள்ள போய் நின்றுச்சுன்னா என்ன பண்றது? இப்ப பேட்டரி குறைஞ்சிக்கிட்டே வருது, நீங்க இப்போ நம்பி போயிட முடியுமா? நடுவில் திரும்ப சார்ஜ் போடுற சிச்சுவேஷன் வருது. அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரம் இருந்தா கூட கஷ்டம், தள்ளிட்டா போக முடியும். 1 கிலோமீட்டர்லாம் அந்த அளவுக்குலாம் இறங்க தேவையில்லைங்க. நீங்க இப்ப 400 கிலோமீட்டர் உங்களுக்கு ரீச் இருக்குன்னு காட்டுதுன்னு வைங்களேன். இப்ப அது வந்து 50 கிலோமீட்டர் வந்துச்சுன்னு வைங்க, பயம் வந்துடும் உங்களுக்கு. ஆமா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது. இப்ப இந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு பெட்ரோலும் டீசலும் தானங்க ரிலையபிளான ஆப்ஷனா இருக்கு. இப்ப அதுல வந்து பெட்ரோல்ல வந்து E20 கொண்டு வந்து நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க காரெல்லாம். இனிமேல் நான் இப்ப சொல்றேன், டீசல்ஸ் வந்து தடுத்தாங்க. இப்போ நான் வாங்குறது டீசல் தான். டீசல் இனிமேல் வாங்குறது வந்து தலைவலி, கஷ்டம், தலைவலி. இனிமேல் வந்து இப்போ நாங்கள் வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் கிடையாது, அது கிடையாதுன்னு மாடல்ஸை வந்து புஷ் பண்ணி பெட்ரோலுக்கு தள்ளுது கம்பெனிஸ். அதாவது உனக்கு ஆப்ஷனை குறைக்கிறான். நீ உங்களுக்கு பெட்ரோலுக்கு போயிருங்க, இதுதான் அவங்க சொல்ல வருது. ஆனால் பெட்ரோல் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நமக்கு எக்கனாமிக்கலா பார்த்தீங்கன்னா டீசல் தான் பெஸ்ட். எக்கனாமிக்கலா தனிப்பட்ட ரீதியா பார்த்தீங்கன்னா நமக்கு டீசல் தான் பெஸ்ட்டு. லைஃபும் டீசல் தான் அதிகமாக, டீசல் இன்ஜின் தான் லைஃப் அதிகம். இன்ஃபேக்ட் டெக்னாலஜி வைஸே டீசல் இன்ஜின் தான் பெஸ்ட்டு. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸு, நல்ல லைஃபு, அதுக்கு அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கிற காராக இருக்கணும். 1 கிலோமீட்டருக்கு எனக்கு ஆகிற செலவும் குறையணும். அப்போ டீசல் தான் பெஸ்ட்டு. லாங்கெலாம் அதிகமாக எடுப்பேன் அப்படின்னா டீசல் தான் பெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த டீசல் ஆப்ஷனை மக்கள்கிட்ட வந்து பிடுங்குறீங்க. எப்படி பிடுங்குறீங்க? டீசலை ஃபுல்லாக குறைக்கிறதுக்கு இந்த லிமிட்டேஷனுக்கு மேலே அதில் புகை வரக்கூடாது, இது வரக்கூடாது, BS6 கொண்டு வா, அதை கொண்டு வான்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ டீசல் மட்டும் இப்போ ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ இந்த யூரியோ அது என்னத்தையும் இந்த ப்ளூ கலர் ப்ளூ, இந்த ப்ளூ, அந்த ஆட் ப்ளூ அதெல்லாம் போட்டு இதெல்லாம் ஊற்றணும். இப்போ டீசலுக்கு இருக்கிற ஆப்ஷனை நெருக்கி டீசல் வண்டி வாங்குறதுக்கு தேவையில்லாத சிக்கல்ரா அப்படின்னு கொண்டு வந்துட்டு கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலை புஷ் பண்ணுறதுக்கு டீசல் வேரியன்ட்ல இது வராது, டீசல் வேரியன்ட்ல அது வராது, அப்படி இப்படின்னு சொல்லி டீசல் வேரியன்ட்டை குறைச்சிட்டே வராங்க. இப்ப முழுக்க டீசல் வண்டிகளை வச்சு வித்துட்டு இருந்தாதான் மகேந்திரா. அப்படியே டீசல் ஒரு பக்கம் விட்டுட்டு அப்படியே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு போயிட்டாங்க. பாருங்க அந்த பெரிய ஜம்ப், அவங்களோட ஜம்ப் பாருங்க. அப்படியே சைடுல ரோட்ல ஃபுல்லா அந்த கார் தானே பார்த்துட்டு இருக்கோம். அதான் மகேந்திராவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு அதிகமா விளம்பரம் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டீசல் இன்ஜின்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிங்க அவங்க அடுத்த அல்டர்னேட்டிவா பெட்ரோலுக்கு மாறாம எலக்ட்ரிக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் நான் என்ன சொல்றேன், இன்னொரு 10-15 வருஷத்துல மகேந்திரா வந்து வில் பி கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகே, ஈவி தான் அதிகமா இருக்கும். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் மாருதி இந்த கம்பெனிஸ் தான் வந்துட்டு இந்த பெட்ரோலுக்கு அது பெட்ரோல்னு சொல்றது இல்லை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டையும் கலந்து ஹைபிரிட் வண்டிகள்னு சொல்லிட்டு, ஏன்னா பெட்ரோல் மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. E20 பெட்ரோல் சுத்தம். அப்போ என்னன்னா பெட்ரோல் இனிமேல் நமக்கு ஆப்ஷனாக வராது. பெட்ரோல் போடுற காசுக்கு நான் வந்துட்டு எலக்ட்ரிக்கு போய்க்கலாம். அப்போ மறைமுகமாக எலக்ட்ரிக்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ எலக்ட்ரிக் வந்து இப்போ இருக்கிற நிலைமையில நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நான் வாங்குறதுக்கு சரினா சொன்னால் வாங்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த முட்டாள்தனத்தை எல்லாரும் செய்ய வைக்க வேண்டிய இடத்துக்கு வந்து தள்ளிட்டீங்க, வலுக்கட்டாயப்படுத்துறீங்க.
ஸோ அகைன் இந்தியன்ஸ் கார் வாங்குறதுன்றது ஏதோ ஒரு திரும்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா தான் நிற்கிது. நான் தான் சொல்றேன், ஒரு ஓகே நீ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் நீ எனக்கு ஃபியூச்சருங்கிறது அது வந்து நெருக்கடி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் பெருசா இல்லை. மேபி அது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள வரலாம். வெளிநாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெளிநாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லா கடைக்கு பக்கத்துலயுமே சாப்பிட்ற கடை பக்கத்துல ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் போட்டுக்கலாம். ஆனா அங்க பாப்புலேஷன் கம்மிங்கிறனால அது ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம ஊர்ல பாப்புலேஷன் அதிகமா இருக்கனால அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. நீங்க பாத்துருக்கீங்களா? என் கண்ணால நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ல குட்டி குட்டி சண்டெல்லாம் நான் பாத்துருக்கேன். ஆமா, இல்ல நடக்கும் கண்டிப்பா. ஸோ அது நம்ம ஆளுகளுக்கு வந்துட்டு ஒரு பப்ளிக்கா நம்மளே போய் சொருகிறது போறதெல்லாம் ஒத்து வருமானு தெரியல. அங்க ஒருத்தர் வேலைக்கு தான் போட்டு தான் பாத்துக்கணும், இல்லைன்னா இப்போ பிளக் பாயிண்ட் இருக்காது. புரியுதா? ஏன்னா இப்படி சொருகணும் அப்படி சொருகணும், சொருக தெரியாம டம்மு உடச்சு விட்டுருவாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்மார்ட் பைக்குன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த சைக்கிளை நம்மளோட சிவிக் சென்ஸ் எவ்வளோ பேடா இருக்கு பாருங்க. அந்த சைக்கிள் எல்லாம் உடச்சி கிட்டச்சு இன்னைக்கு அந்த திட்டமே போயிருச்சு. நம்மளோட சிவிக் சென்ஸுக்கு இதெல்லாம் ஒத்தே வராது. அவன் பொருள்னா நல்லா பார்த்துப்பாங்க. அவன் பொருள் இல்லைன்னு ஒரு விஷயத்த நீங்க நம்ம ஊர்க்காரங்கிட்ட சொன்னா அடுத்தவன் பொருள் தானேன்னு சொல்லிட்டு நாசம் பண்ணுவானுங்க. இது நம்மளுடைய சீப்பஸ்ட் மென்டாலிட்டி நம்ம இந்தியர்கள்ட்டே இருக்குது. இதெல்லாம் இது இருக்கக்கூடாது. நம்ம பொருளை எப்படி நம்ம பார்த்துக்கணுமோ அதே போல தான் அடுத்தவங்களோட பொருளையும் பார்த்துக்கணும். அதே போல ஒரு சார்ஜிங் சிஸ்டம் உன்னை நம்பி கையில கொடுத்தானா நீ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டு பண்றேன்னா ஒத்துக்கலாம். இப்போ நீங்க வெளிநாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் ஆளா இருக்க மாட்டான், நம்ம தான் போய் போட்டு பணம் கட்டிட்டு நம்ம போட்டு வரணும். இப்போ நம்ம ஊர்ல ஏன் அதை வைக்க முடியல யோசிச்சிருக்கீங்களா? பல காரணங்கள் உண்டு. வச்சிங்கன்னா அவன் வந்து தனியா ஒரு லாரி கொண்டு வருவான், இறக்குவான், அறுத்துருவான். அங்கேயே கண்ணு முன்னாடியே அந்த இதை ஃபுல்லா ஃபியூலிங் ஸ்டேஷன்ல அறுத்து இவன் சைட்ல அந்த இதெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் வச்சு கொண்டு வந்து இது பண்ணி ஒட்டுமொத்த டேங்கி காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இது நடக்கும், இதுதான் நடக்கும். வெக்கமெல்லாம் திருடுவாங்க. ஏங்க ஓடுற ட்ரெயின்ல இருந்து டீசல் திருடிட்டு இருக்கானுங்க நார்த்ல. போட்டிருக்காப்ப ஏன்னா எப்படி இருக்கு அது பார்த்தாலே பதபதப்பா இருக்கு. அதுதான் என்னையா அது. அப்ப இதெல்லாம் நம்ம ஊருக்கு ஒத்து வராது. அப்போ எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷனை நம்ம எப்படி நம்ம ரிலையபிளாக நம்ப முடியும்? வீட்டிலேயே சார்ஜ் போட்டு வரணும். அப்போ நான் சொல்கிறேன்னா நம்மளுடைய கார் வாங்குறீங்கன்னா அதோடைய ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி காரை நம்மளால இப்போ வரைக்கும் பேட்டரி டெக்னாலஜியில் இல்லை. சீனாக்காரன் BYD கொண்டு வரான், வந்துட்டு இப்போ சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ் எல்லாம் கொண்டு வரான். அதெல்லாம் இன்னும் வரல, இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. பட் அவன் அங்கே ரிசர்ச் அங்கே மார்க்கெட்டில் அவன் அங்கே கொண்டு வந்துட்டு இருக்கான் சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ். அது நீ இன்னும் இந்தியாவுக்கு எப்போ வரும்னு தெரியல. வரும், கொஞ்ச நாள்ல வந்துரும். பெரிய சந்தை நம்ம வராம இருக்காது, ஆனா வேலை அதிகமா இருக்கும். சோடியம் லித்தியம் அயன் பேட்டரி இல்லாம, ஏன்னா லித்தியம் அயன் பேட்டரியோட ரேட் விலை அதிகம், அதை மாத்தி சோடியம் அயன் பேட்டரி கொண்டு வரான். ஸோ சோடியம் அயன் பேட்டரி இங்க உள்ள வரும்போது கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் விலை குறையலாம், காரோடைய விலை, பேட்டரியோட விலையெல்லாம் குறையலாம். அப்பெல்லாம் வரும்பொழுது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ரிலையபிளா மாறலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அது வந்து எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வந்துட்டு நம்பி எடுக்க முடியாது. அமெரிக்கா பத்தி பேசிருக்கோம், கார் கல்ச்சர் இருக்கு. ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு ரிலையபிளான நினைக்கிறதுனா வந்து ஜெர்மன் கார்ஸ் தான் வந்து மோஸ்டா நினைக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா அவ்வளவு பெரிய ஒரு சந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு வாங்கும் திறன் இருந்தாலும் ஜெர்மன் கார்ஸ் தான் வந்து உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்குது. அதுக்கு மெயின் ரீசனா என்ன சொல்லுவாங்கன்னா, போருக்காக பண்ண ரிசர்ச்ல வந்து ஹிட்லரோட வேலை, அவர் போட்ட வேலை தான் அது உண்மையா? ஆமா, வோக்ஸ்வேகன் அந்த நாசி பார்ட்டி அவங்க உருவாக்கிக்கிட்ட கார் தானே, மக்களுக்கான இது கார் தானே உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாயிட்டு இன்னைக்குமே அந்த பிராண்ட் வந்து நல்ல பிராண்ட் தான். அதே ஜெர்மன் டெக்னாலஜினா கார்ல வந்து டாப் நாச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்கிற மாதிரி அவங்க இனத்துக்கு ஒரு தலைவர் வந்தாப்புல அவர் இன்னைக்கு உலகம் கெட்டவன், இது பண்ணவன், கேடு கெட்டவன் சொல்லி மாத்தி வச்சிருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் வந்து ஜெர்மனியர்களுக்கு யாரு? தலைவன் தான். அதுல எனக்கே மாற்றுக்கிறது இல்ல. அவங்களுக்காக தான் ஜெர்மானியர்களுக்கு அவர் தலைவர் தான். அவர் கரெக்டா தான் இருந்திருக்காப்புல. நீங்க மத்தவங்களுக்கு நீங்க யூதருக்கு அவர் எதிரியா இருந்தாரு, தப்பா இருந்தாரு, போனாரு, பண்ணாருங்கிறதெல்லாம் அது நம்ம அது பேசிக்கலாம், பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்து பேசுறது. ஆனா ஜெர்மானிய மக்களோட வளர்ச்சிக்கு உலகப் போர்ல தோல்வி அடைந்த ஒரு நாட்டை அடுத்த உலகப் போர்ல முதன்மையான ஒரு நாடாக மாற்றி கொண்டு வரும் வேகமும் விவேகமும் ஆற்றலும் அந்த தலைவனுக்கு இருந்தது. அவன் உலகத்துல பெரிய சாதனையாகி உலகமே அவனை வந்து எதிரியாக பார்க்க வச்சு அதுக்கப்புறம் அவன் மக்களுக்காக செஞ்ச அந்த ஒரு விடுபட்ட விஷயங்கள் இன்னைக்கும் அறிவியல் ரீதியா பெரிய அளவு அந்த காலகட்டத்துல இருந்த அறிவியல் அறிஞர்களை வச்சு தானே அவர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இதுலோடைய ஒரு நீட்சி தான் இன்னைக்கும் ஜெர்மன் கார்ஸ்ன்னு சொல்ற அமெரிக்கன் வாயிலேயே ஜெர்மன் கார்ஸ் பெஸ்ட்னு சொல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது ஹிட்லர் தான். விதை ஹிட்லர் போட்டது, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஆனா இப்படி கான்ட்ராஸ்டா பாருங்களேன், ஜெர்மன் அப்படின்னா நம்ம சந்தையை நிரப்புறது மட்டும் இல்லாம ரிலையபிலிட்டி, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ், அப்புறம் வேல்யூ ஃபார் மணி, இது எல்லாமே இந்த கொரியன் அண்ட் ஜப்பானீஸ் கார்ஸ் அவங்க சூப்பரா உள்ள வந்து ஒரு பெரிய சந்தையை பிடிச்சிட்டாங்க. இப்ப கொரியன் கம்பெனிஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஹூண்டாயி, அப்புறம் வந்துட்டு கியா ஹூண்டாயி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இங்க வந்து கியா ஹூண்டாய் ரெண்டும் ஒண்ணுதான்.
அப்படிதான் இருக்கு. வேற வேற கம்பெனியாக இருந்தாலும் சர்வீஸ் எல்லாம் வந்து ஹூண்டாய் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து பார்க்குறது அவங்க வந்து இந்தியர்களோட மைண்ட் செட்டை வந்து அவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கொரியர்களோட மைண்ட் செட்டும் இந்தியர்களோட மைண்ட் செட்டும் அதுவும் குறிப்பாக தமிழர்களோட மைண்ட் செட்டும் ரொம்ப ஒத்துப்போம். ஏன்னா அவங்களோட ஃபேமிலியில் அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க, நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம், இதெல்லாம் அது அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரும் நம்ம ஃபேமிலி ஸ்ட்ரக்சரும் எல்லாம் ஒரு தொடர்பு இருக்கனால அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டில் மக்கள் எப்படி யோசிப்பாங்களோ அதே மைண்ட் செட்டை இங்கே பொருத்தும் பொழுது அவங்களுக்கு பிஸ்னஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறாங்க. பக்காவாக வந்து செட் ஆகிடுது. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கார்ஸ்லாம் ரிலேபிளாக இருக்கும், சர்வீஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பெருசாக யூஸ் பண்ணுற வரைக்கும் காருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ரீசேல்ஸ் வேல்யூ நம்ம ரொம்ப மதிப்போம். ஸோ ரீசேல்ஸ் வேல்யூ அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க காருக்கு. ரீசேல்ஸ் வேல்யூ எப்போ நல்லா இருக்குன்னா கார் வந்து கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா ரீசேல்ஸ் வேல்யூ நல்லா இருக்கும். இந்த காரை செகண்ட்ஸில் வாங்கினோம்னா நமக்கு செலவு வைக்கும்டான் இருந்துச்சுன்னா ரீசேல்ஸ் வேல்யூ படுத்துரும். புரியுதா? இப்போவே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த காருக்குலாம் ரீசேல்ஸ் வேல்யூ கிடையாதுன்ட்டு. ஏன்னா அந்த கார்லாம் செலவு வைக்கும். நான் கம்பெனி சொல்ல விரும்பல, ஆனால் உங்களுக்கு தெரியும் என்னென்ன கார்லாம் இருக்கு இந்தியாவில். பட் ஹூண்டாய்க்கு மாருதிக்கெல்லாமே வந்துட்டு ரீசேல்ஸ் வேல்யூ கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாருதிக்கு ரொம்ப பெஸ்ட்டு. பட் ஹூண்டாய்க்கு அதுக்கு அடுத்த லெவலில் எப்போவுமே ரீசேல்ஸ் வேல்யூ நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா அவன் கொஞ்சம் தரத்தை ரொம்பவும் இறக்க மாட்டாங்க, ரொம்பவும் ஆஹா ஓஹோவும் இருக்காது. சின்ன மிடில் மெயின்டைன் பண்ணுவாங்க. சின்ன சின்ன அதாவது ரொம்ப இந்த ஜெர்மன் கார்ஸ் மாதிரி வந்து பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு விலையை தூக்கி வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா பெர்ஃபெக்ஷன் பையன் விலையை எங்கேயோ வச்சிருப்பாங்க, வாங்க முடியாது. இருக்கும். இல்லை அவங்க விலையே கம்மியாக இருக்கக்கூடிய ஜெர்மன் கார் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஆடி கூட விட்டுலாம். சாரி, வோல்க்ஸ்வேகன்ல இப்போ நார்மலாக ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு சின்ன ஹேட்ச்பேக் வாங்குறீங்கனாலும் அவன் அதில் அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருப்பான். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜின், அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் போட்டு பக்காவாக பேக் பண்ணி கொடுப்பான். போலோலாம் சமக்கார. ஆனால் என்னதான் பர்ஃபார்மன்ஸ் அந்த கார் கொடுத்தாலும் எதில் எவ்வளோ போக முடியும் நம்ம ரோட்டில் எதுவும் போக முடியாது. நீ என்னதான் சஸ்பென்ஷனை வந்து அழகாக கொடுத்தாலும் நாங்கள் ரோடே போட மாட்டோமேப்பா. நாங்கள் பல ஆண்டுகளாக மண்ணு தரையிலே மேடும் பள்ளமா ஆடி வாழ்ந்து நிலவுல வந்து ஆம்ஸ்டாங் நடந்து போனாருன்னு சொன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா? பெங்களூர்ல ஒரு ஸ்கிட் பண்ணி விட்டாங்க. ஆமா, அந்த பாட்டோல்ஸ் நிலாவில் நடக்கிற மாதிரி காமிச்சா கடைசியில் பார்த்தா ஆட்டோ போகும் சைடில். கடைசியில் பார்த்தா அது பெங்களூர்ல ஒரு ரோடு பாட்டோல்ஸ் ஃபுல்லா அது அந்த ரோடை கிண்டில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ரோட்டில் நீ வோக்ஸ்வேகனில் எவ்வளோ அழகாக சஸ்பென்ஷனாக அந்த சஸ்பென்ஷன் அவ்வளோ ரேட்டை போட்டு நீ கொடுத்தினாலும் சஸ்பென்ஷன் உடையிறது தான். அதுக்கு இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ரோடு எப்படி இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும், இதுக்கு தகுந்த எவ்வளோ கொடுத்தா அப்போ திரும்ப சஸ்பென்ஷன் போச்சுன்னு வந்து நிற்கும் போது அது எவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு மாற்றி கொடுக்கலாம் போதும். இவ்வளோதான் விஷயம். இப்போ ஸ்பேர்லாம் அதிகங்க ஜெர்மன் இதுக்கு, சர்வீஸும் அதிகம். இப்போ நீங்கள் ஒரு ஜெர்மன் கார் வாங்கிட்டேன்னா அது ஒரு யானையை வாங்குற மாதிரி, வாங்கும்போது விலையும் அதிகம், வாங்கினதுக்கப்புறம் தீவிரம் போடுறதும் விலை அதிகம். அப்போ நான் ஏன் ஜெர்மன் கார் பக்கம் போகிறேன்? அதுக்கு பக்கம் அந்த கொரியன் கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாங்கும்போது ரேட்டும் ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும், செலவும் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், ஆஹா ஓஹோன்னு இருக்காது, என்னது இது அப்படின்னு இருக்காது, பரவாயில்லையே அப்படின்னு இருக்கும். இந்த பரவாயில்லையேங்கிறதாண்ட எங்கள் வாழ்க்கை போதும்டா. இந்த ரிதம் வந்து கொரியன் கம்பெனிஸ் வந்து கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த மீட்டர்லேருந்து மாறவே மாட்டாங்க. ஹூண்டாயும் அந்த மீட்டர்லேருந்து மாறாது. கியாவும் பாருங்கள், கியா கேரன்ஸு, கியாவோட வெஹிக்கிள் லைனப்ஸ்லாம் பாருங்களேன், பட்ஜெட்டாக 7 சீட்டரை கொண்டு வரணும்னு கொண்டு வராங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ 7 சீட்டருக்கு பட்ஜெட்டாக கொண்டு வந்தோம்னா எல்லாம் வாங்குவாங்க. அப்போ கரெக்டாக பார்க்குறேன், நீங்கள் கியா வண்டி அதிகமாக நீங்கள் ரோட்டில் பார்க்குறது கேரன்ஸ் தான் பார்ப்பீங்க, செல்டோஸ் பார்ப்பீங்க. செல்டோஸும் பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. செல்டோஸும் கொடுக்குற காசுக்கு அதான் அதாவது என்னன்னா வேல்யூ ஃபார் மணி. அதுதான் வந்து கொரியன் கம்பெனிஸுடைய தாரக மந்திரம். அதில் கரெக்டாக இருப்பாங்க. மாருதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரிலையபிலிட்டி இன் சர்வீஸ். என்ன பிரச்சனை வந்தாலும் எங்ககிட்ட வந்து கூட நான் சரி பண்ணி கொடுத்துருவேன், நம்பிக்கையோடு போகலாம். டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த்து. தம்பி நம்மக்கிட்ட வந்து மோதனாலும் நம்ம யாருக்கிட்ட போய் மோதனாலும் இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறவன் கண்ணை மூடிட்டு டாட்டாக்கு போயிடலாம். ஆனால் அப்பப்போ ஓன் பர்சையும் நான் பதம் பார்ப்பேன். ஏதாவது நீ நினைக்காத மாதிரி ஒரு பிரச்சனை உனக்கு கொடுப்பேன். ஏசி நல்லா இருக்கா, குழுக்குன்னு இருக்கா, டக்குன்னு அது வேலை செய்யாது. ஏன்னா வேலை செய்யலைன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கும் தெரியாது. யார் அது? டாட்டாவோட ப்ராப்ளம். டாட்டாவோட பிரச்சனையே அதுதான். யோசிக்காத மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஸ்டேரிங் நல்லா இருக்கா, இது பண்ணிருக்கியா, இங்கே வண்டியை ஸ்ட்ரைட்டாக ஓட்டு பார்ப்போம், இன்னும் ஓட்ட முடியலையா, ஒரு மாதிரி ஆகும். சத்தியமாக இந்த பிரச்சனை வந்துச்சுங்க. டாடா ஹேரியரில் ஸ்டேரிங்ல இஷ்யூ வந்துச்சு. திரும்ப வாங்கிட்டாங்க. என்னன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகாத வண்டி அப்படியே சைடு வாங்கும் போது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வண்டியை ஸ்ட்ரைட்டாக ஓட்ட முடியாது. அப்படியே டிரைவர் வந்து இப்படி இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அவர் தூங்குற டிரைவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதி, இப்படி அப்படியே தூங்கிட்டே வண்டி ஓட்டலாம்.
ஸ்டேரிங்கில் இப்போ ஒரு எவ்வளோ ஃபேமஸான கம்பெனி, எவ்வளோ கார்களை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க, எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு மிஸ்டேக் இது. யோசிக்க மாட்டாங்க. யாருக்கு தெரிய போகுது வண்டி நல்லா எருமை வாழ மாதிரி இருக்கா, ஏன் எருமையெல்லாம் என்ன கண்ட்ரோல் ஆகுமா, எருமை அப்படி இப்படி தாங்க போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவியல் அது. ஸோ டாட்டாவுடைய மைனஸ் இதெல்லாம் அவங்க சரி செஞ்சுக்கணும். இதை சரி செய்கிறாங்க, உடனே அது பண்ணி அதுக்கு மாற்றி கொடுத்தாங்க. இப்போ அந்த இஷ்யூ வரதில்லை, மாறிடுச்சு. அது அந்த கம்ப்ளீட்டான அந்த ஆர்கிடெக்சரே மாற்றிட்டாங்க. பட் பிராண்ட் ரீகால் வேல்யூனா இந்த பிரச்சனைலாம் கண்ணு முன்னாடி வருது இல்லை. சரி இப்போ முழுசாக சரி பண்ணிட்டாங்கன்னா இல்லை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், யூனிக் ஒவ்வொரு வண்டியும் யூனிக்னஸ். நிறைய பேர் நினைப்பாங்க வந்து இதில் வந்து ஒவ்வொரு காரும் யூனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு. அது பேர் என்ன, நம்ம மினி கூப்பரில் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் ஒவ்வொரு காருக்குள்ளேயும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு காரும் யூனிக் அப்படின்னு ஒரு 2 மினி கூப்பர் ஓனர் பேசிக்கிட்டா வந்துட்டு ஒரு சின்ன வேரியேஷனை வச்சு தான் அவங்க பேசுவாங்க. என் காரில் இந்த மாதிரி இருக்கும், உங்கள் காரில் அப்படி இருக்குமா அப்படின்னு பேசுவாங்க. ஒரு சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் வேரியேஷன் அவங்க வச்சிருப்பாங்க. இது வந்து மினி கூப்பர் கம்பெனி அவங்களா பார்த்து வைக்கிறது. ஆனால் டாட்டா வந்து பார்க்காம வச்சதுனால என்ன விலைன்னா, ஒவ்வொரு வண்டி யூனிக்கு. ஒரு வண்டியில் ஏசி இந்த பக்கம் இருக்கும், ஒரு வண்டியில் ஏசி கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்துருக்கும், ஒரு இடத்துல கேப் இந்த பக்கம் அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல கேப் இந்த பக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல வந்து கண்டிப்பாக டாடா கார்ஸ்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபால்ட், இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இப்போ வரைக்கும் இன்னைக்கு அவங்களோட லைனப் வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. பட் ஒரு பிராண்டுக்கு வந்து உலகம் முழுக்க ஒரு மதிப்பு இருக்கு, கொண்டு வரதுன்னு ரொம்ப பெரிய விஷயம். அதில் டொயோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அப்படியா? நீங்கள் சிரிக்காத பார்த்தா டொயோட்டா வந்து இந்தியாவுக்குள்ள தயவு செஞ்சு டொயோட்டாவை கொண்டு வராதீங்க. நிறைய ஓட்டம் இருக்கு. அப்படியா? ஆமாம். டொயோட்டாவுடைய வெளியில டொயோட்டா வந்து கெத்து, ஓகேவா, டொயோட்டாடா அப்படிம்பாங்க. ஆனால் இந்தியாவில் டொயோட்டோட வேலை வந்து பாத்திரம் பிச்சைப்படுற மாதிரி சொல்லுங்க. மாருதியும் டொயோட்டா இப்போ வேற கம்பெனியே கிடையாது, தெரியுமா? ஓ, மர்ஜ்டா அது. இனோவாவுக்கு கொஞ்சம் லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ணி இங்கே ஒரு காரு, அந்த பேரும் கூட நமக்கு தெரியாது. ஓகே, இனோவா எப்படி இருக்கோ அதே மாதிரி இது அவங்களோட எல்லா காரையும் இங்கே வந்து பட்டி டிங்கரிங் பண்ணி, நீங்கள் வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்லாம் மாருதி உட்காந்து யோசிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. டொயோட்டோட இன்ஜினியரிங்கை கொண்டு வந்து உள்ள சொல்லியாச்சு. அப்படியே கொலாபரேஷன், அவங்க 2 பேரோட கொலாபரேஷன்ல தான் கார் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு மாருதி, உங்களுக்கு இனோவா வேணாமா இது வாங்கிக்கோ, இது வேணாமா அதை வாங்கிக்கிற மாதிரி மாறி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும். டொயோட்டாவோட இது கொஞ்சம் ப்ரைஸ் டிப்பு இருக்கும், அவ்வளோதான். ரொம்பலாம் இருக்காது, ஒரு 30,000-40,000 வித்தியாசம் இருக்கும், இவ்வளோதான். உங்களுக்கு இனோவாவே எல்லாரும் வச்சிருக்காங்களா, அதுக்கு பதிலாக இப்படி இந்த பக்கம், அது இப்போ வரைக்கும் எனக்கு பேர் தெரியல, அதுக்கு ஏதோ பேர் வச்சிருப்பாங்க, அந்த மாடலோட பேர். இதே மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் ஈக்குவலண்ட்டாக ஒரு மாடல் அவங்க வச்சிருப்பாங்க. 2 பேரும் மாறி சட்டையை மாற்றி போட்டுக்கிற மாதிரி ஒரு நண்பர்களாக மாறிட்டாங்க. இப்போ இதில் மாறினதில் என்ன பிரச்சனைனா, மாருதியை பொறுத்த வரைக்கும் லோ ப்ரைஸில் மக்களுக்கு காரை கொடுக்கணுங்கிற மென்டாலிட்டி கொண்டவங்க மாருதி. சர்வீஸ் ரிலையபிலிட்டி அவங்ககிட்ட இருந்தாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் விலை கம்மியாக இருக்கணும். இப்போ டொயோட்டா இப்போ இவங்களுக்கு இறங்கி தானே வரணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக டொயோட்டாவுடைய அந்த குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதனால தான் இந்தியாவில் கெட்டிங் டிக்ளைன்ட். இது வந்து இந்தியாவில் டொயோட்டாவுடைய பழைய மரியாதை குறையுது. அதுக்கு அடுத்து அவங்களுடைய லைனப்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்ச்சுனர் இதுலலாம் வந்துட்டு கம்பெனிக்கே பெரிய அளவு லாபம் இல்லை. ஏன்னா டாக்ஸேஷனில் நிறைய பிரச்சனைகள் இருக்கனால கம்பெனியை வந்து தன்னோட லாபத்தை அந்த கார்களுக்கு அதிகமாக வைக்க முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த பேசுறதுனா ஹிஸ்டரி ஆஃப் த கார் மாதிரி பேசலாம். பட் இந்தியாவில் கார் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்றது எல்லாமே இந்தியா கார் வாங்க போறவங்க தேடி தெரிஞ்சுக்கிற விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இது பல ஆட்கள் பேசுனது தான் நம்ம உள்வாங்கியிருக்கிறேன், அதை தான் சொல்ல. இதில் 1-2 தப்பாக இருக்கலாம் தெரியல எனக்கு. பட் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை, ஒரு கார் வாங்குறோம் போகிறோம் அப்படின்னா இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது இதில். ஆனால் மேக்ஸிமம் கார் வாங்க போகும்போது இப்போல்லாம் வந்து லோன் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாம் மேக்ஸிமம் ஈஸி பண்ணி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்ல, அது ஒரு தனி டாபிக். கடன் வாங்குறது, கடன் அதிகமாக வாங்குறவங்களுக்கு தான் கடன் அவங்க கொடுப்பாங்க. கடனே நீங்க வாங்காம போய் நின்னீங்கன்னா நீ என்னப்பா உன்னோட இது எப்படி இருக்குன்னா என்னப்பா ஃப்ரெஷரா இருக்க, எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, கடனே வாங்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நமக்கு வந்து அந்த சிபில் ஸ்கோர்லாம் குறைஞ்சு கிடக்கும். ஸோ முறை கடன் வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்கும்போது உங்களுக்கு கிடைச்சிடணும் வைங்களேன். கடன் மேலே கடன், இந்த டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த லோன் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்க, நிரந்தரமான அரசாங்க ஊதியத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் லோன் வந்து இன்றைய காலகட்டத்தில் ஈஸி தான். இப்போ உங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைக்குதுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காரை வந்து நீங்கள் வாங்கி கொள்வது சரி. அது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு பயன்படும். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். கார் வந்து வாங்குங்க, பயன்படுத்துங்க. இல்லைங்க என்னால் டேரெக்டாக வாங்க முடியல, ஆனால் என்கிட்ட ஒரு கொஞ்சம் லட்சம் நான் சேர்த்து வச்சிருக்கேன், நான் செகண்ட்ஸில் கூட போய் கார் வாங்கிக்கலாம். நல்ல காரான்னு பார்த்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் எப்படி வாங்கணும் என்னன்னு பார்த்துட்டு நம்பகத்தன்மையான ஆட்களை எப்படி தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு அதை நீங்கள் வாங்கிக்கலாம்.
ரைட்டு. ஸோ இப்போ பாஸ்ட்டு ப்ரெசென்ட் பற்றி பேசிட்டோம். கடைசியாக ஃபியூச்சரிஸ்டிக் கொஸ்டின் தான் எனக்கு முடிக்கணும். நம்ம நிறைய படம் வந்து 90s பார்த்துருப்போம். 2010 அப்படி ஆயிரம் காட்டுவாங்க, அப்படி அது 2020 அப்படி காட்டுவாங்க. அந்த ஃப்ளையிங் கார்ஸ்ன்றது கான்செப்டாகவே இருக்குது. சில நாடுகளில் ரொம்ப பணக்கார நாடுகளில் இன்னும் அதெல்லாம் வரவே இல்லை. இல்லை ஓட்டி காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் வரத்துக்கு நடைமுறைக்கு வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ஃபன் क्वेश्चन. ரொம்ப நாள் கழிச்சு தாங்க வரும். இப்போதைக்குலாம் வராது. இன்னொரு 100 வருஷத்துக்குள்ளேயே வருமானு தெரியல. அப்படியா சொல்றீங்க? ஆமா. ஏன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த சிட்டியே மாறணுமே. இப்ப இருக்கிற சிட்டிக்குள்ள நீங்க எப்படி பறந்து காரை ஓட்டி எங்க வந்து இறக்குவீங்க? இப்போ உங்க வீட்டுல காரை பறந்து இப்ப பறக்கிற காரை கொண்டு வந்துட்டோம் மார்க்கெட்டுக்கு. ஜெட்சன்ஸ் மாதிரி பறக்கிற காரை கொண்டு வந்துட்டோம் மார்க்கெட்டுக்கு. இந்தியாவில் நீங்க ஓட்ட முடியுமா? எத்தனை கரண்ட் கம்பம் போயிட்டு இருக்கு? எத்தனை கரண்ட் கம்பம், அதுக்கு கிரிட்னு ஒண்ணு வைக்கணும். எத்தனை காக்கா இருக்கு, எத்தனை குருவிகள் இருக்கு, எப்படி நீங்க பறந்து எப்படி கொண்டு வந்து இறக்கி என்ன பண்ணுவீங்க? கான்செப்ட் அது அவ்வளவுதான். சும்மா ஃபியூச்சரிஸ்ட்ல பறக்கிற கார்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல கார் பறக்காது, விமானம் தான் பறக்கும். மேபி பர்சனல் விமானங்கள் ட்ரோன்ஸ் வரலாம். அது பேரு நம்ம கார்னு வச்சுப்போம். கார்னு வேணா சொல்லிக்கோங்க. பட் ட்ரோன்ஸ் வரலாம். பட் அதுவுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சிட்டி ஸ்ட்ரக்சருக்கு கண்டிப்பா ஒத்து வராது. அவ்வளோ டேஞ்சரா இருக்கும். அவ்வளோ ஃபியூச்சருக்குலாம் போல. இப்போ நடைமுறையில சில இடத்துல இருக்க விஷயத்தையே சொல்றேன். ஆள் இல்லாத கார்கள், அதாவது டிரைவர் இல்லாத கார் வந்துருச்சு. பட் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு புழக்கத்துக்கு வருமா, இல்ல அது ஒரு செப்பரேட் செக்மெண்டா என்னைக்குமே இருந்துருமா? அப்படியே அது இந்தியாவில் அது பாத்தீங்களா ஒரு ரீல்? இந்தியாவில் வந்துட்டு டெஸ்லாவை கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா அதோட ஏஐ வந்து முதிர்ச்சியான ஏஐயா மாறணும். ஒரு சின்ன பையன் ஏஐலாம் இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் வரும்போதும் கூட ஒரு சிங்கப்பெண் வளைவுல வராங்க. அந்த சிங்கப்பெண் அவங்க என்ன பண்றாங்க? சிங்கப்பெண்ணா இப்போ அரசு போலீஸ் சிங்கப்பெண் கிடையாது. பொதுவாகவே பெண்கள் சிங்கமாக நினைத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் இருக்காங்களா, அந்த பெண்கள் டக்குன்னு யூட்டன் போட்டு உள்ளே இறங்குறாங்க. ஒரு கார் வந்துட்டு இருக்குங்கிறத அவங்க கவனிக்கல. நாங்கள் சடக்குன்னு அடிச்சு ஹார்ன் அடிக்கிறோம். அடிச்சோடனே ஒன்றும் நடக்கல. போகும்போது ரியாக்ஷன் பாருங்க, இப்படி கை சுத்துறாங்க. இது என்னது? இது பெரிய உலகத்தை அப்படின்னு போறாங்க. மோ மேல தப்பு, ஆனால் நடக்குது. இப்போ இதே டாட்டா வச்சிருக்கிற காரை வச்சிருந்தானா கடுப்பாயிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ நடந்துச்சுங்க உண்மையாவே. இந்த மாதிரிலாம் ரேஜ் கார் ரேஜில் டாட்டா காரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறனால போய் இடிச்சுட்டான் வேணும்னே ஒரு கார். அது நொறுங்கிருச்சு. அது ஒரு வீடியோ இருக்கும். அதை காமிச்சு இவங்க வந்து கீழே போய் பாருங்களேன். டாட்டா ஓனர்ஸ் எல்லாம் பெருமைப்பட்டு இருப்பாங்க. பாத்தியா கெத்து பாத்தியா அப்படின்னு. ரைட் சரி வேணாங்க. இந்த ஏஐ காரு ஆள் இல்லா கார்லாம் இந்தியாவுக்கு தேவையில்லை. அப்படினாலும் வரும். பட் ஆனால் இந்தியாவுடைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ட்ரெயின் ஆகணும். அது கஷ்டம். இந்தியா வச்சுதான் நீங்க டெவலப்பே பண்ணணும். நான் ஒன்று சொல்றேன், இந்தியானா நம்ம சவுத் இந்தியா பத்தி பேசிட்டு இருக்கோம். நார்த் இந்தியாலாம் வந்துட்டு ரோடே பாதுகாப்பு இல்லை. நான் பாக்குறேங்க ஒரு வீடியோ டேஷ் கேம்ல பதிவாயிருக்கு. கார் போயிட்டு இருக்கு, முன்னாடி வந்து இதை கொட்டி வச்சிருக்கானுங்க, ஆணி எல்லாம் கொட்டி வச்சிருக்கானுங்க. அந்த ஆள் பார்த்தோன்னே வண்டி நிப்பாட்டிட்டாரு. வண்டி சம்திங் இருக்கு, ரிவர்ஸ்ல எடுக்கிறாரு. சைடுல இருந்து ஒரு தீப்பந்தம் இல்ல, இந்த கட்டை இதெல்லாம் எடுத்துட்டு அடிக்க வரானுங்க. இறங்க கத்திய தூக்கிட்டு வரானுங்க. சூப்பரான ரிவர்ஸ்லயே போனாரு. கீழே கமெண்ட்ஸ்ல போய் பாக்குறேன், அப்படியே ஏத்தி சாகடிக்க வேண்டியதான் அவங்க போட்டுருக்காங்க. பட் ஆனா அவர் வேகமா ரிவர்ஸ் பண்ணிட்டாரு, தப்பிச்சிட்டாரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியா புரியுதா? நமக்கு இன்னமும் கார் டிராவல் இதெல்லாம் தமிழ்நாடு கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபா இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நாசமாயிட்டு இருக்கு. நான் அதையும் சொல்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு இப்போ இல்லை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், தமிழக முதலமைச்சர் இந்த காணொலியெல்லாம் பார்க்க மாட்டீங்க. பட் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அன்சேஃபான இடமா மாறிட்டு இருக்கு தமிழ்நாடும். முன்னாடிலாம் வந்து இப்போ நம்ம அப்பா காலகட்டத்திலலாம் நம்மளாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா எல்லாரையும் ஃபேமிலியாக கூட்டு போவாங்கல்ல வெளியில். ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல கூட நம்ம கொஞ்சம் அப்பா இருக்காரு அந்த நம்பிக்கையில் போய் தங்குவோம்ல. இப்போ அது பாசிபிளானு யோசிங்க. யார் வேணா எப்படி வேணா வரலாம். இப்போ அது பாசிபிள் இல்லைன்னு ஆயிடுச்சா? ஏன்னா எல்லா பக்கமும் ட்ரக் அடிக்ட்ஸ் இருக்காங்க, எல்லா பக்கமும் ரவுடிசம், கேங்கு, கஞ்சா கூட்டங்கள், இதெல்லாம் எல்லா ஏரியாலையும் ஃபில் ஆகிருக்காங்க. ஊர் பேர் தெரியாதவங்களாம் வந்து உட்காந்துருக்கான். யாரு என்னன்னு ஒன்றும் தெரியல. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, குடும்பத்திற்கு, நகை, பணம் எதற்குமே தமிழ்நாட்டில் பாதுகாப்புங்கிறது கிடையாது. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறத மட்டுமே பாருங்க. இங்கேயா டூர் போகணும் இது பண்ணணும்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி ஃபேமிலியோட பெரிய கூட்டமாக போயிட்டு வாங்க. தனியாக இண்டிவிஜுவல் ட்ரிப்பு போகிறேன், சோலோ ட்ரிப்பு போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், ஸ்ட்ரேஞ்சர் மீட் பண்ண போகிறேன்லாம் போகாத. நெக்ஸ்ட் டாபிக் அவரே எடுத்து கொடுத்துட்டாரு. இதோட இந்த வீடியோ முடியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எனக்கெல்லாம் கார் சுத்தமாக ஆசையில் நீங்க வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீங்க வண்டி ஓட்டுற லட்சணம் எனக்கு தெரியும். பர்சனல் விஷயம். என்ன பர்சனல் விஷயம்? அந்த மூஞ்சில வாங்குறது, கையில வாங்குறது. அன்னைக்கு ஒரு நாள் கை இப்படியே வச்சுட்டு உட்காந்துருந்தீங்க. நிறைய பேருக்கு தெரியல, நீங்க கட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க. பைக் ஹேட்டர் பாரி என்று சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி பாரி.